புகழ்பெற்ற ஒரு கவிதை. அவர் சொல்றாரு, காதல் சோகத்தை பற்றி சொல்றாரு. இந்த உலகத்துல எது நீளம், எது ரொம்ப குறுகலானது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவர் சொல்றாரு, லவ் இஸ் சோ சாஃப்ட். காதல்ன்றது ரொம்ப குறுகியது, சாஃப்ட், ரொம்ப ரொம்ப குறுகலானது. காதல் வைக்கிறது ரொம்ப ஈஸி. லவ் இஸ் சோ சாஃப்ட் பட் ஃபர்கெட்டிங் இஸ் சோ லாங். காதல் வயப்படுறது ரொம்ப விரைவாக காதல் வயப்படலாம். ஆனால் அந்த காதலை மறக்கிறது இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் பாபு ஒரு சொன்னார் ஆங்கில கவிஞர், லவ் இஸ் சோ சாஃப்ட் பட் ஃபர்கெட்டிங் இஸ் சோ லாங். இந்த ஒரு வரி தான் கவியரசு கண்ணதாசனுக்கு அப்படியே இந்த அந்த மறக்கிறத பற்றி வச்சுக்கிட்டாரு. அதைத்தான் அப்படியே பாடலை கொண்டு வந்தார். அதான் நான் சொன்ன பாடல். இந்த பாடல்ல எல்லா முதல்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா சொல்றாங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. இப்ப ஆறு சொல் சொல்லியிருக்கீங்க. 6 சொல்லையும் முதல் எழுத்து புரியுது. இது மாதிரி நீங்க பாட்டு முழுவதும் இன்னொருத்தோட கேட்டு பாருங்க. எல்லாம் ஒரே ஒரு சொல்ல தவறாங்க. காத்திருந்த சொல்ல தவற. பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாது. இது எல்லாம் புரியலதான் இருக்கும். இந்த பாடல்ல இந்த கவிதையில உச்ச கவியரசர் எங்க வச்சிருப்பாருன்னா, என்னைய தவிர உன்னைய புரிஞ்சுக்கிறது யாரா, உன்னைய தவிர என்னைய யாரால புரிஞ்சுக்க முடியும். ஒரு தலைவன் தலைவி, அந்த காதலன் காதலி. ஒரு காதலி சொல்றா காதலனை பார்த்து, என்னைய புரிஞ்சுக்கிற உன்னைய விட்டா வேற யாரும் இருக்கா. அதான் உச்சத்துல போட்டிருப்பாரு கவியரசர். பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா. இந்த என்னை புரியாதாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு உச்சம். என்ன உனக்கு தெரியாதா, நீ புரிஞ்சு போயிட்டேன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயம் இந்த பாடல் ஒவ்வொருத்தவரும் இந்த பாடலை நம்ம நிச்சயம் சந்திச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாடல். அடுத்து ஒரு பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா தத்துவ பாடல்களுக்கு. இந்த தத்துவ பாடல்கள் மூலம் எங்க எடுத்துக்கிறாரு அப்படின்னா தேவாரத்திலிருந்து எடுக்கிறாரு. திருநாவுக்கரசர் பாடல பக்தி இலக்கியம், அது சைவம். அந்த சைவத்துல நாவுக்கரசர் பாடின பாட்டை எடுத்து கண்ணெழுத்து போடுறாரு. பக்தி இலக்கியத்திலே ஒற்றுமையை கொண்டு வர்றாரு. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காக அந்த பாட்டை கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்ட மூலம் திருமுறையில இருந்து. ஆனா இவர் சேர்க்கிறது திவ்ய பிரபந்தத்தோட சேர்க்கிறார், கிருஷ்ணனோட சேர்க்கிறார். அது என்ன பாடல்? ஒரு சின்னச்சிறந்த ஒரு தத்துவ பாடல். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்டா. எல்லாரும் பாடலை கேட்டுப்போம். இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, இந்த வார்த்தை திருமுறையிலிருந்து நாவுக்கரசர் தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த பாடல ஒரு நுட்பத்தை சொல்லியிருப்பார். அவருடைய கடவுள் எல்லாரும் பலதான் கேட்கிறாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு 10 அனுப்பிச்சுட்டு 1 கோடி ரூபாய் பரிசுன்னு கேட்கிறாங்க. பிரதோஷ தலைவெல்லாம் பார்த்தா நன்றியை பிடிச்சி பிரிஞ்சு எழுதினாங்க. கோயிலுக்கு நம்ம நிறைய வாங்கி போய் கொஞ்சமா கொண்டு வரணும். நம்மளால கை வீசிட்டு போய் பை நிறைய கொண்டு வராங்க. ஆனா கண்ணதாசன் என்ன கேட்டாங்கன்னா கடவுள்கிட்ட, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டா